ஆதாயத்திற்காக அல்ல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வேதம் இவ்வாறு கூறுகிறது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அதாவது அந்த இயேசு வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மந்தையை நாம் மேய்க்கிறவர்களாக இருந்தால் அவலட்சணமான ஆதாயம் என்கிற எண்ணம் நமக்குள் வரவே கூடாது. உற்சாக மனதோடு கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய ஊழியர்கள் ஊழியத்திற்கு போனால் அல்லது இந்த கூட்டத்திற்கு போனால் எவ்வளவு காணிக்கை என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. அதே போன்று ஊழியத்திற்கு அழைக்கக்கூடிய ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, சபைகளாக இருந்தாலும் சரி, அழைக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் கூட எவ்வளவு காணிக்கை உங்களுக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நம்மை தேவன் ஊழியத்திற்கு அழைத்தவராக இருந்தால் நம்மை போஷிக்கிறவர் தேவனாகி கர்த்தர் தாமே. இந்த மனிதர்களை நாம் ஏன் ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ள வேண்டும்? யார் மூலம் எவ்வளவு பணம் வரும் என்கிற எண்ணம் நமக்கு அவசியம் இல்லையே. உற்சாகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யலாமே. நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் அவலட்சணமான ஆதாயனுடைய கண்களுக்கு முன்பதாக வரவே கூடாது. உற்சாகத்தோடு நாம் செய்கிறவர்களாக காணப்படுவோம்.